எனக்கு என்னோட அம்மா மேல பயங்கரமா கோபம் வந்துச்சு. அதுக்கு காரணம், எப்ப பார்த்தாலும் அவங்க போனை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் அவங்க போனை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. அவங்க போனை வச்சிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு தெரியாம நான் போனை எடுத்துட்டேன். ஆனா அவங்க பாஸ்வேர்டை மாத்திட்டாங்க. பழைய பாஸ்வேர்ட் இப்ப கிடையாது. ஏதோ புதுசா பாஸ்வேர்டை மாத்தி இருக்காங்க. எனக்கு அந்த புது பாஸ்வேர்ட் தெரியக்கூடாதுன்னு சொல்லிதான் அவங்க பழைய பாஸ்வேர்ட் மாத்தி இருக்காங்க. உங்களுக்கு யாரு மெசேஜ் பண்றா? எதனால அடிக்கடி சிரிக்கிறாங்க அப்படிங்கறது நான் தெரிஞ்சுக்க நினைச்சேன். இப்போது முடியல. அதனால எனக்கு அவங்க மேல கோபம் இன்னும் அதிகமாச்சு. சரி, அவங்களுக்கு மெசேஜ் யார் பண்ணுனா என்ன? அவங்க யாரு கூட பேசினா உனக்கு என்ன? அப்படித்தான் நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு காரணம் இருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் என்னோட பாய் ஃப்ரெண்டே என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன். அதுல இருந்துதான் அவங்க இப்படி இருக்காங்க. அதனாலதான் எனக்கும் அவங்க மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. என்னோட பேரு சுமதி. நான் இப்ப காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட அம்மாதான் என்னை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு அப்பா இல்ல. நானும் அம்மாவும் மட்டும்தான் அந்த வீட்டில தனியா தங்கி இருக்கோம். எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு அம்மா மேல சின்ன ஒரு பொறாமை இருந்துச்சு. அது என்னன்னா, எனக்கு இப்ப 19 வயசுதான் ஆகுது. எங்க அம்மாவுக்கு 38 வயசு ஆகுது. ஆனா அவங்க என்னோட அழகா இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். எனக்கு முகத்துல கொஞ்சம் உடம்பு அதிகமா இருக்கும். ஆனா எங்க அம்மா நல்லா ஸ்லிமா, முகத்துல எந்த பிம்பிள்ஸும் இருக்காது. பார்க்குறதுக்கு நல்லா பியூட்டியா, செமையா இருப்பாங்க. அதனாலேயே எனக்கு அவங்க மேல ரொம்ப பொறாமையா இருக்கும். என்னோட ஃப்ரெண்ட் கூட என்னை அடிக்கடி கிண்டல் பண்ணுவா. என்னடி, உன்னோட முகம் ஃபுல்லா பெம்பலா இருக்கு. ஆனா உன்னோட அம்மாவோட முகம் மட்டும் சும்மா பலபலன்னு இருக்கு. பார்க்கவே ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. 2 பேர்ல யார் அம்மா, யார் பொண்ணு? இந்த மாதிரி அவள் கிண்டல் பண்ணுவா. என்னைய அப்படி சொல்லும்போது ஒரு நாள் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்தேன். அப்பா, அம்மாவுக்கு ஆபீஸ் முடிஞ்சு சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாங்க. நீ படத்துக்கு வந்தா நல்லாவா இருக்கும்? நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. எனக்கு இவன் செய்றது எல்லாம் பார்த்து ரொம்ப கடுப்பா இருந்துச்சு. இவன் ஏன் தேவையில்லாமல் என்னோட அம்மாவை படத்துல கூப்பிட்டான்? ஏற்கனவே இவன் போன் நம்பர் வாங்கும் போதே நான் கொஞ்சம் கோபமாதான் இருந்தேன். இப்ப இவன் படத்துக்கு வேற கூப்பிடுறதுனாலே அது எனக்கு இன்னும் எரிச்சலா இருந்துச்சு. ஒருவேளை என்னோட அம்மா படத்துக்கு வர்றேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப அது இன்னும் மோசமாயிடும்ல. அதனாலதான் எனக்கு அந்த கோபம். அதே கோபத்தோட நான் வீட்டுக்கு வெளியில் வந்து பைக் பக்கத்துல நின்னுகிட்டு இருந்தேன். அவன் என்னோட அம்மா கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டுதான் வீட்டை விட்டு வெளியே வந்தான். அவன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி என்னை பார்த்து சிரித்தான். நான் அவன்கிட்ட, டேய், ரொம்ப வலி எதுடா? எதுக்கடா இப்படி? எந்த மாதிரி சொல்லிட்டேன். ஏய், அப்படி எல்லாம் இல்லப்பா. நீ என்ன தப்பா நினைச்சுக்கிட்டியா? நாம படத்துக்கு போறோம். அவங்களை ஒரு வார்த்தை கூப்பிடுதுனால என்ன ஆயிடப் போகுது? அவங்க கண்டிப்பா வரமாட்டாங்க. எனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுதான் நான் சும்மா கூப்பிட்டேன். இந்த மாதிரி சொல்லி என்கிட்ட அவன் சமாளித்தான். சரி, ரொம்ப சமாளிக்காதடா. எதுக்காக போன் நம்பர் வாங்கினேன்? தேவையில்லாத வேலை பார்க்காதடா. நூ சொல்லி அவனை திட்டினேன். ஏண்டி கோவப்படுறேன்? நான் தான் அங்கேயே ஆண்டி கிட்ட சொன்னேன்ல, அடிக்கடி உடம்பு சரியில்லை, இது சரியில்லைன்னு நீ லீவ் போட்டுருவா. நீ என்னைக்காவது காலேஜ் வரலேன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு நான் போன் அடிச்சு கேட்பேன்ல, அதுக்குத்தான் நான் போன் நம்பர் வாங்குறேன்.
என்று சொன்னான். அதுக்கப்புறம் 2 பேருமே தியேட்டருக்கு போய் நல்லா படத்தை பார்த்தோம். அப்ப அவன் என்கிட்ட சொன்னான், என்னதான் இருந்தாலும் உங்க அம்மா ரொம்ப அழகுள்ளையு. அதைக் கேட்டதும் நான், அட பாவி, என்னடா சொல்ற? ஆமாண்டி, இப்பதான் தெரியுது. நீ ஏன் இப்படி அழகா இருக்கேன்னு. உங்க அம்மா அழகா இருக்காங்க, அதனாலதான் நீயும் அழகா இருக்கேயு. சரிடா, நான் அழகா இருக்கிறேன். என்னை வர்ணிக்கிறது ஓகே.